This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரிஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study is Do All Things Without Murmuring. இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு ஒன்றது முறுமுறுக்காமல் சகலத்தையும் செய்ய வேண்டும் என்பதே இந்த இன்றைய பாட தலைப்பு. The children of Israel, 80% of the plagues that came upon Israel came because they murmured in the wilderness. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் வந்த 80% மேற்பட்ட அந்த வாதைகள் எல்லாம் அவர்கள் முறுமுறுத்ததினாலே அவர்கள் மேல் வந்தது. In the book of Philippians, chapter 2 and verse 14, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, Do all things without murmurings and disputings. சகலத்தையும் ஒன்றும் முறுமுறுக்காமல் சகலத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. You cannot murmur and be in faith at the same time. அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு கூட அதே வேளையிலே முறுமுறுத்து கொண்டே விசுவாசத்தோடு ஒருவனாலும் இருக்க முடியாது. In the book of 1 Corinthians, chapter 10 and verse 10, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், Neither murmur ye as others murmured in the wilderness and were destroyed. அங்க முறுமுறுத்து அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, முறுமுறுத்துவதினாலே அநேகர் அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரமானார்கள் என்று அழிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். Murmuring and complaining opens the door for the devil to do bad things in our lives. அன்புக்குரியவர்களே, முறுமுறுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் பொல்லாத காரியங்களை அவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிறான். In the book of Numbers, chapter 14 and verse 28, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமானால், God tells the children of Israel that it will happen to them what is coming out of their mouth. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்க வாயை திறந்து எதை பேசுகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி 28ஆம் வசனத்திலே நம்மால் வாசிக்க முடியும். God does not want bad things to happen to Christians, but you must not say negative things. நீங்க பொல்லாத காரியங்களும் எதிர்மறையான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசக்கூடாது. Words are like seeds. When you speak words, it's like sowing seeds in the spiritual realm. அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள் விதையை போலது. இந்த விதையை நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். God is not sitting in heaven and deciding to do bad things to any of his children. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பரலோகத்தில் அமர்ந்து கொண்டு யாருக்காகிலும் பொல்லாங்கு செய்யலாம் என்று சொல்லி அவர் எண்ணிக்கொண்டு அமர்ந்து கொண்டு இல்லை. We are free moral agents and we have the right of choice to speak good things or negative things. அன்புக்குரியவர்களே, நாம் சுயமாய் செயல்படக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நன்மையும் நாம் பேசலாம், தீமையும் செய்யலாம். In the book of Isaiah, chapter 1 and verse 19, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், If you be willing and obedient, you shall eat the good of the land. அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். It is up to us what we think and it is up to us what we speak. இது நம்முடைய கரத்தில் இருக்கு. நாங்க எதை நீங்கள் பேசுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். God is not the one deciding what things will happen to us,
but we are the ones that decide with what we speak with our mouth. அன்புக்குரியவரே, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு கர்த்தர் தீர்மானிக்கல. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். In the book of Psalms, chapter 37 and verse 1, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "We are not to fret because of those that do evil things on the earth." வசனம் இப்படி சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயம் செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று வாசிக்கிறோம். It may look like they are being blessed, but the day of judgment will come when they will receive the bad judgment from God. அன்புக்குரியவர்களே, அவங்க என்னோ நல்லா இருக்கிறதை போல தெரியும். ஆனால் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அவர்கள் பண்ணின காரியங்களுக்கான தண்டனையை அவர்கள் அடைவார்கள். But we are to do good and speak good things so that God can bring the blessings of God into our lives. அன்புக்குரியவர்களே, நாம் நன்மை செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் அந்த நல் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வளைய செய்கிறவராய் அவர் காணப்படுவார். In the book of Philippians, chapter 4 and verse 6, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், in the Amplified version of the Bible, அது விளக்கோரை வேதாகமத்தில் அந்த வேதம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, do not fret or have any anxiety about anything. அங்க நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்து நீங்கள் துக்கப்படாமல், but in every circumstance and every situation go to God in prayer. எல்லா சூழ்நிலையிலும் ஜெபத்திலே தேவனை தரிசியுங்கள். There is not anywhere in the Bible that God says it is okay for us to murmur and complain. வேதத்திலே எந்த இடத்திலும் பரவாயில்ல, அவங்க துக்கப்பட்டாங்க, முறுமுறுத்தார்கள், அது பரவாயில்லை என்று சொல்லி தேவன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. In the book of 1 Peter, chapter 4 and verse 9, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, it says that we are to do nothing through fretting and grumbling about one another. அங்க வேத வசனம் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். In the book of James, chapter 5 and verse 9, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், grudge not one against another. அங்க 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறுமுறுப்பு அடையாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். You can know when you begin to grumble and complain that you are not putting your faith in God's word. அன்புக்குரியவர்களே, நீங்க முறுமுறுத்தாலே நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்கவில்லை என்பதே அதன் பொருளா இருக்கிறது. When you're believing God, even in bad situations, you will not grumble and complain, but you will praise God for victory. அன்புக்குரியவர், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் முறுமுறுக்காமல் தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். In the book of Matthew, chapter 27 and verse 18, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், we are to do good to our neighbors all the time. நீங்க உங்களுடைய அயலானுக்கு நீங்க நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். That's the way God does by us. And as children of God, we are to love our enemies and pray for them that do bad things. நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தால் உங்கள் சத்துருக்களை நேசிக்க வேண்டும், உங்களுக்கு பொல்லாங்கு செய்வர்களுக்காய் விண்ணப்பம் செய்ய வேண்டும். God wants us to live and not let what others do cause us to get offended and hurt. ஆண்டவர் நாம் செய்கிற எந்த காரியத்தினாலும் மற்றவர்கள் துக்கப்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. In the book of Psalms, chapter 119 and verse 165, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், great peace have they that love thy law, and nothing shall offend them.
அங்க வசனம் சொல்லுகிறது பெரிய தெய்வ சமாதானம் அவளை ஆளுகை செய்கிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்க மிகுந்த சமாதானம் உண்டு என்று வாசிக்கிறோம். இடர் இல்லை என்று வாசிக்கின்றோம். The word offend means other people's grumbling and complaining will not cause you to stumble in this life. இப்ப இங்க இடறல் என்று சொன்னால் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற செயல்படுகிற காரியங்களின் நிமித்தமாய் உங்களுக்கு எந்த சேதமும் உண்டாவதில்லை. In the New Testament, the new commandment is we are to love one another. இந்த புதிய ஏற்பாட்டின் நம்மளுடைய நியாயம் என்னவென்று சொன்னால் ஒரு முழு இருதயத்தோடு நாம் நேசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். In the book of Ephesians chapter 4 and verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it says we are not to give a place or a foothold to the devil. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கின்றோம். We are to walk in the agape, the God kind of love toward one another. நாம் தேவ விதமான அன்பிலே ஒருவருக்காய் ஒருவர் வாழுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். Many people let other people what they say, they let it cause you to get offended and hurt in your feelings. அன்புக்குரிய அநேகர் பலர் செய்கிற செய்கைகளினால் நம்ம உடைந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். But you do not have to allow yourself to get offended and hurt. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் கஷ்டப்பட தேவையில்லை. We are to take control of our minds and what we think, that we do not let the devil tell us what to think. அன்புக்குரியவர்களே, நீங்க உங்க சிந்தைகளிலே என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டுமே தவிர பிசாசான உங்கள் சிந்தையை ஆளுகை செய்ய நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. God wants us not to cause other people to get offended, and don't get offended yourself. அன்புக்குரியவர்களே, நீங்க மற்றவர்கள் உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு நீங்க இடம் கொடாது இருப்பீர்களாக. John the Baptist baptized Jesus in the river Jordan. யோவான் ஸ்நானகன் யோர்தானிலே இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். And he knew that he was the Son of God because God spoke from heaven, "This is my beloved Son." அவனுக்கு தெரியும் இவர் தேவகுமாரன் என்று. காரணம், ஆண்டவர் வானத்திலிருந்து இவர் என் நேசகுமாரன் என்று துணித்தார். But when John the Baptist got into prison, he began to waver in his faith. ஆனால் அதே சமயத்திலே யோவான் ஸ்நானகன் சிறையிலே கடந்து போனபோது அவனுடைய சிந்தை அலக்களிக்கப்பட்டது. And he sent his disciples to Jesus and said, "Are you the one that should come, or should we look for another?" அவன் தம்முடைய சீஷர்களை நோக்கி இயேசுவிடத்துல போயிட்டு இப்படி கேளுங்க, நான் வேறு ஒருவர் நீர் மேசியாவா அல்லது வேறு ஒருவர் வருவதற்கு காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்டான். And Jesus sent word to John, "The lame walk, the blind see, and the deaf hear." அங்க இயேசு அவனுக்கு சொல்லி அனுப்பின காரியம் என்னவென்று சொன்னால், குருடர்கள் பார்வை அடைக்கிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்பினார். And Jesus then said, "Blessed are they that are not offended in me." இயேசு இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், என் நிமித்தமாய் இடரல் அடையாதவன் பாக்கியவான் என்று சொன்னார். John the Baptist opened the door for the devil to get in, and he lost his head, and his life was ended. அன்புக்குரியவர்களே, யோவான் ஸ்நானகன் அவனுடைய சிந்தைக்குள்ளே பொல்லாத இந்த எதிர்மறையான சிந்தையை அனுமதித்து நிமித்தமாக சத்துருவானவன் கடந்து வந்து அவன் தன் தலையை வெட்டுவதற்கு இடம் மாறினது. Because John the Baptist got offended, it caused him to lose his head and to lose his life. காரணம், யோவான் ஸ்நானகன் அவன் சோர்ந்து போனான், இடரல் அடைந்தான். அந்த இடரல் நிமித்தமாக அவன் தலை சிரசேதம் பண்ணப்பட்டது. It's important that we do not let the faults and failures of others cause us to be offended. அன்புக்குரியவர்களே, மற்றவருடைய சோர்வுகள், மற்றவருடைய இடர்கள் நம்மை பாதிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது.
The main thing we are to do is walk in the God kind of love toward everyone. நம்மளுடைய கடமை தெய்வ விதமான அன்பிலே எல்லோருக்கும் நேராய் நாம் நடக்கிறவளாய் காணப்பட வேண்டும். In the book of Romans, chapter 14 and verse 20, ரோமர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், if in those days they had meat that had been offered to idols to eat like for steak to meat. அந்த நாட்களிலே விக்கிரகங்களுக்கு படைத்ததை அவர்கள் உட்கொண்டார்கள். But if something's going to offend someone else, if at all possible, we should not do it. அன்புக்குரியவர்களே, மற்றவங்க செய்கிறார்கள் என்று நாம் செய்யக்கூடாது. Because our faith in God will allow us to do things because it really is not wrong. அன்புக்குரியவர்கள், நம்ம விசுவாசம் நம்ம தவறு செய்வதற்கு நேராய் நம்மை நடத்தக்கூடாது. The Apostle Paul could pray over the meat and he knew it sanctified it and it was okay to eat it. பவுலானவன் அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தப்பட்டவைகளுக்கு நேராக அவன் செபித்து அதை சுத்திகரித்து அதை பரிசுத்தமாக்கப்பட்டது என்று எண்ணி அதை உட்கொண்டான். But he said, if eating meat offends my brother, I will not eat it. I will not do anything to cause my brother to be offended. ஆனால் அதே சமயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் இந்த ஆகாரத்தை உட்கொள்வது என்னோட சகோதரர்களுக்கு இடர்லை உண்டாக்குமானால் இதை நான் உட்கொள்வது இல்லை என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். The number one thing for us to do today is to walk in the God kind of love towards others. அன்புக்குரியவர்களே, நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் தெய்வ விதமான அன்பிலே நாம் நடக்கிறவளாய் காணப்பட வேண்டும். If we're putting our faith and trust in God and His Word, we will not murmur and complain about other people. அன்புக்குரியவர்களே, நம்ம விசுவாசத்தை தேவன் மேல் வைப்போமானால் நாம் எந்த காரியத்தை குறித்தும் குறை சொல்கிறவளாய் நாம் காணப்பட மாட்டோம். In the book of 1 John chapter 2 and verse 10, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he that loveth his brother or sister is walking in the light. அங்க தன் சகோதரத்தை அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. And there is none occasion of stumbling in him. அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை என்று வாசிக்கின்றோம். When you're walking in love, then God will show you how to walk the right way. அன்புக்குரியவர்களே, நீங்க அன்பில் நடக்கும்போது கர்த்தர் நீங்க எப்படி நடக்க வேண்டும் செம்மையான பாதையிலே உங்களை நடத்துவார். In the book of 1 Corinthians in chapter 13, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், it says, if you have faith to move mountains and understand all mysteries, you must have love or it profits you nothing. அங்க வசனம் என்று சொல்லுகிறது, நீங்க தீர்க்கதரிசனங்களை பேசினாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தாலும் அன்பு இராவிட்டால் அது ஒன்றும் இல்லை என்று வாசிக்கணும். When you walk in the God kind of love, you will have long suffering, but you will do it with kindness. அன்புக்குரிய தெய்வ விதமான அன்பு இருக்கும்போது நீடிய சாந்தம் இருக்கும், நீங்கள் தயவாய் நடந்து கொள்வீர்கள். And when you have problems that other people do to you, you will not be touchy and get angry and upset. அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் தவறு செய்தா கூட நீங்கள் அதை பெரிதாய் எண்ணுவதில்லை. When you were born again, you have the God kind of love in your heart, the same kind of love that God has. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனை நேசிப்பீர்களா, தேவனுக்குள் எப்படிப்பட்ட அன்பு இருந்ததோ அதே வண்ணமான அன்பு உங்களுக்குள் இருக்கும். In Romans chapter 5 and verse 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, it says, the love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. அங்க சொல்லப்படுகிற பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். Love is like a fruit. As you obey God, it will grow and get stronger and stronger in your life. அன்புக்குரியவர்களே, அன்பு என்று சொன்னால் அது ஒரு கனி.
நீங்க தேவனை நேசிக்க நேசிக்க அந்த கனியானது பலப்பட்டு அழகான சுவையுள்ளதாக அது மாறிக்கொண்டே இருக்கும். By this shall all men know you're my disciples, because you love one another. இயேசு சொல்லும்போது அன்பின் நிமித்தமாக நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எண்ணப்படுவீர்கள் என்று வாசிக்கின்றோம். But if you murmur and complain, then it will, like a magnet, it will attract negative things to come to you. இந்த அன்பு என்று சொன்னால் அது மற்றொரு ஒரு மேக்னெட்டை போல அது அநேகரை நம் பக்கமாக இழுத்து கொள்ளும். The Bible says, whatsoever a man soweth, that shall he also reap. வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. So you want to sow forgiveness and love towards others. அன்புக்குரிய நீங்க மன்னிப்பை அன்பை விதைக்கிறவளாக நீங்கள் காணப்பட வேண்டும். That makes you, as a child of God, have the same kind of love that God has to other people. இந்த காரியம் தெய்வ விதமான அன்பை நீங்க வெளிப்படுத்துகிறவளாய் நீங்கள் காணப்படுவீங்க. The Bible says that love and faith is like a breastplate. It will protect you. வேதம் சொல்லுகிற அன்பும் விசுவாசம் மார்க்கவசம் போல் அது உங்களை பாதுகாக்கும். He says, but if you murmur and complain, you will devour one another and let the enemy into your life. அன்புக்குரியவர்களே, நீங்க முறுமுறுத்தால் அது உங்களையே வஞ்சிக்கும், அது உங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். God gives us the instructions in the Word of God how we can be protected against the devil. ஆண்டவர் பலவிதமான வேதமான சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாய் சத்துருவானவன் நம்மை தொடுவதற்கு அங்க இடமில்லாமல் போய்விடும். Sometimes even Christians will say, don't let them people get by with what they're doing to you. சில கிறிஸ்தவங்க யாருன்னா உங்களுக்கு செஞ்சா அதை அவங்க அப்படியே தொடர்ந்து செய்வதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க என்று பேசியிருக்கிறவளை கவனித்திருக்கிறேன். But the God kind of love in your heart, it is strong enough that it can even appear to be weak to others. அன்புக்குரியவர்களே, தெய்வ விதமான அன்பு உங்களுக்குள்ள இருக்குமானால் அது உங்களுக்கு பலத்த துருவமாய் இருக்கும். பலவீனங்கள் உங்களை தொடுவதற்கு அது உங்களுக்கு இடமாய் இராது. Hate is a powerful force in the world, but love is an even greater force than hate. வெறுப்பு உலகத்தின் மிகப்பெரிய வல்லமை. ஆனால் அதை பார்க்கலும் பல்லாயிரம் மடங்கான வல்லமை தேவ அன்புக்கு இருக்கிறது. When you forgive others for their mistakes, then God will forgive you of your mistakes. அன்புக்குரிய மற்றவர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்களுடைய குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பார். Walking in faith and love will protect you to keep the devil out of your life. விசுவாசத்தின்படி அன்பிலே நடந்தால் சத்துருவான் உங்களை தொடுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கார். You will find that your faith will work much greater when you walk in forgiveness and in love. நீங்க மன்னிக்கிறவளாக அன்பு செலுத்துவளாக இருப்பீர்களானால் உங்க விசுவாசம் பல மடங்கு கிரியை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். The Bible tells us that faith worketh by love. வேதம் சொல்லுகிறது அன்பினால் விசுவாசத்தினால் கிரியை செய்கிறது என்று வேதம் போதிக்கிறது. People that are not born again and not Christians, they do not have the God kind of love in their heart. ரட்சிக்கப்படாத விசுவாசியை அல்லாதவர்கள் தெய்வ விதமான அன்பு அவர்களுக்குள் இருப்பதில்லை. But only Christians that are saved have the God kind of love in their heart. வெறும் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே தெய்வ விதமான அன்பு உடையவர்களாய் காணப்படுவார்கள். It may not be easy, but God will give you the strength to forgive others that do bad things against you. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இது சுலபமானதா இருக்காது, ஆனால் தெய்வ விதமான அன்பு உங்களை ஜெயமாய் நடத்துகிறதாய் காணப்படும். God loves everyone, and He lets the sun shine upon everyone and rain upon everyone, whether good or bad. அன்புக்குரியவர்களே, தேவன் அனைவரையும் ஒன்றை போல் நேசிக்கிறார். நல்லவனோ கெட்டவனோ அவர் நம்மை ஒரே வண்ணமாய் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார்.
The Bible says we are not to be a respecter of persons. வேதம் சொல்லுகிறது அவர் முகதாட்சணம் அற்ற மனித தேவன் என்று வாசிக்கிறோம். If we just love people that love us, then that is the same way it is in the world. அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களை நம்மை எப்படி நேசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதே மாதிரி நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். But we are to love those that love us, but also those that don't love us. We are to love them. அன்புக்குரியவர்களே, நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும், நம்மை வெறுக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும். You say, I don't see how I can love people that treat me bad. நம்மை பொல்லாங்காய் நினைக்கிறவர்களுக்காய் சொல்றேன். But you have the Holy Spirit on the inside of you. He will help you and give you strength. அன்புக்குரியவர்களே, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை நடத்துவார். You want to be a doer of the word, not just a hearer only. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவ வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். You want to learn to do all things without murmuring and complaining. அன்புக்குரியவர்களே, சகலத்தையும் முறுமுறுக்காமல் நீங்கள் சகலத்தையும் செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். As you become a doer of the word, then your faith will increase and God will increase the blessings upon your life. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக இருந்தால் நீங்க விசுவாசத்திலே வளருகிறவர்களாக, விசுவாசத்திலே செயல்படுகிறவர்களாக நீங்கள் காணப்படுவீங்க. God is looking for Christians to be an example to the world of how much God loves them. அன்புக்குரிய தேவன் கிறிஸ்தவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உலகத்தை எவ்வளவு நேசிக்கிறார் என்று உலகத்துக்கு பறைசாற்றுகிறவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காணப்பட வேண்டும். The way we live our everyday life is to be an example of God to those that are unsaved. நாம் வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காண்பிக்கிறவதாய் காணப்பட வேண்டும். You might not be preaching the Bible like preachers do, but your life will be an example to unsaved people. அன்புக்குரியவர்களே, ஒரு பிரசங்கிக்கிறதை போல நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். The Bible says even an unbelieving husband will see God in a believing wife and come to know Jesus. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் கூட அவள் ரட்சிக்கப்பட்ட மனைவியுடைய அன்பின் நிமித்தமாக அவன் ரட்சிக்கப்படுவது சாத்தியமாய் மாறிவிடும். Walking in love and forgiveness is the greatest example to the world that you are a believer in Christ. அன்பிலே நடப்பதுதான் உலகத்து மனிதர்களுக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்கிற ஒரே அடையாளமாய் இருக்கிறது. The devil will try to trick you if he can. பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கவும் உங்களை பொல்லாங்கிலே கட்டவும் அவன் எத்தனைப்பான். But you can make the decision, I am going to walk in love and forgiveness toward everyone. ஆனால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அன்பிலே நடப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். You have the Holy Spirit in you and he is there. He will strengthen you and help you to forgive everybody. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், எல்லாவரையும் மன்னிக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Then you're not putting your trust in people's strength, you're putting your trust in the strength of God. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனுடைய பலத்தின் மேல் நீங்கள் சார்ந்தவளாய் காணப்படுகிறீர்கள். You have Christ in you and he will never leave you nor forsake you. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. I want you to pray this prayer after me. Say it out loud to receive Jesus as your Savior. நான் சொல்லுகிற ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இதன் மூலமாக இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
I believe he died on the cross and rose from the dead for my salvation. இயேசப்பா, என்னை ரட்சிக்கும்படி நீர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இந்த நிமிடம் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God right now. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து செய்திருந்தீர்களானால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறீங்க. As a new Christian, you will just grow day by day and God will help you every day. He will never leave you. அன்புக்குரியவர்களே, நீங்க நாளுக்கு நாள் கிறிஸ்துவ வேதத்திலே வளருங்க. ஆண்டவர் உங்களை நாளுக்கு நாள் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. Find a good Bible believing church and grow in the things of God. God loves you. We love you in Jesus' name. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போங்க. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.